வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் தக்கனின் முற்பிறப்பை பற்றி கூறினார் விஸ்வாமித்திரர். இனி நோய் நீங்க தக்கனும் கமலையும் முற்கால முனிவரின் பாதங்களை தொட்டு வணங்கி ஆசை பெற்று தங்களது பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் செல்லும் வழியில் கவுண்டிபுரம் என்ற ஊருக்கு அருகில் உள்ள குளக்கரையில் ஓர் அழகான பழமை வாய்ந்த விநாயகர் கோவில் இருந்தது. அக்கோவிலை பார்த்ததும் தக்கனுக்கு அங்கேயே தங்கிவிட வேண்டும் என்று தோன்றியது. ஆதலால் அங்கேயே 12 ஆண்டுகள் தங்கி விநாயகர் பெருமானை மூல மந்திரத்தின் மூலம் பூஜித்து வந்தான். பின்னொரு நாளில் தக்கனுக்கு அதிகாலையில் ஓர் கனவு வந்தது. அந்நாட்டு பட்டத்து யானையானது அவனுக்கு மாலை அணிவித்து அவனை அதன் மீது ஏற்றி செல்வது போல கனவு கண்டான். திடுக்கிட்டு எழுந்த தக்கனன் கனவுக்கான காரணம் புரியாமல் தவித்தான். அன்றைய பொழுது விடிந்தது. அந்நாட்டு மன்னன் திடீரென இறந்து போனான். அவனுக்கு வாரிசுகள் யாரும் இல்லை. அச்செய்தியானது ஊரெங்கும் பரவியது. அந்நாட்டு வழக்கப்படி பட்டத்து யானையானது யாருக்கு மாலை இடுகின்றதோ அவரே அரசராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அந்த முறைப்படி பட்டத்து யானையிடம் மாலையை கொடுத்து அதன் பின்னால் பிரதான மந்திரிகளும் பொதுமக்களும் நடந்து சென்றனர். ஊர்வலமாக சென்ற யானையானது நேராக தக்கன் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று அவன் கழுத்தில் மாலையை இட்டது. தனது தும்பிக்கையால் அவனை தூக்கி தம் மீது வைத்துக்கொண்டு அரண்மனையை நோக்கி சென்றது. முற்கால முனிவரின் அறிவுரைப்படி ஒரு நல்ல நாளில் தக்கனுக்கு முடிசூட்டு விழாவானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. கவுண்டன்யபுரத்திற்கு புதிய அரசன் பதவியேற்றதை அறிந்த வல்லவராயன் அவனை தன் பரிவாரங்களோடு காண வந்தான். தான் யார் என்பதை அறியாமலேயே தன் தந்தை நம்மை பார்க்க வருகிறார் என்பதை அறிந்த தக்கன் ஓடி சென்று அவருக்கு தகுந்த மரியாதை கொடுத்து அரண்மனைக்கு அழைத்து வந்தான். அதேபோல் அண்டை நாட்டை வீரசேனன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனது கனவில் தோன்றிய விநாயகப் பெருமான், எனது பக்தனான தக்கனுக்கு உனது மகளை மணமுடித்து கொடு என்று கட்டளையிட்டார். அதன்படி வீரசேனன் தக்கனையும் கமலையும் சந்தித்து விநாயகப் பெருமான் தனக்கு இட்ட கட்டளை பற்றி கூறினார். அவர்கள் திருமணத்திற்கு சம்மதித்தனர். அதன்படி தக்கனின் திருமணமானது மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது. அந்த தம்பதியருக்கு ஓர் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு பிரகத் பானு என்று பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தனர். அந்த வம்சத்தில் தோன்றிய சித்திரசேனின் குமாரனே பீமராஜனாகிய நீ. இப்படி உன் முன்னோர்கள் அனைவரும் விநாயகரை பூஜித்து வாழ்ந்தவர்கள். ஆனால் நீ அரச போகத்தில் திளைத்தாய், விநாயகனையே மறந்துவிட்டாய். அதனால்தான் உனக்கு பிள்ளை பேர் இல்லாமல் இருந்தது. இனி நீ நாட்டிற்கு திரும்பி உன் மனைவியோடு விநாயகரை வழிபட்டு வா. அவரது ஆசையால் உனக்கு நிச்சயமாக பிள்ளைகள் பிறக்கும் என்று வழிகாட்டினார். அவரது ஆலோசனைப்படி வேகமாக தன் மனைவியோடு நாடு திரும்பி தக்கன் பிரதிஷ்டை செய்த விநாயகர் கோவிலில் ஏகாட்சர மந்திரத்தை உச்சாரணம் செய்து விரதம் இருந்தான். அதன் பலனாக அவன் மனைவிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. நன்றி நண்பர்களே. அடுத்த அத்தியாயத்தில் முனி பத்தினி கொடுத்த சாபத்தினை பற்றி அறிவோம்.